குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தத்மை ஸ்ரீ குருவே நமகா. எல்லோருக்கும் நமஸ்காரம். காஞ்சி பெரியவாளுடைய திருவடிகளே சரணம். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி பிரயாக்ராஜிலே சயன கோலத்திலே இருக்கின்ற ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் கோயில் இங்கே ரொம்ப விசேஷம். இந்த ஆஞ்சநேயருக்கு வரிசையில் இன்று நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பக்கத்தில் இருக்கின்ற ஸ்வீட் ஸ்டாலிலே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதை வாங்கி ஆஞ்சநேயருக்கு காண்பித்து விட்டு அதில் ஒரு துளசியோ அல்லது ஒரு புஷ்பத்தையோ போட்டு கையிலே கொடுத்து விடுகிறார்கள். அடுத்ததாக நீங்கள் பார்ப்பது ராமருடைய கோயில். இந்த கோயிலே ராமர் சீதை லக்ஷ்மணர் ஆஞ்சநேயரோடு தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். இது அந்த சயன கோலத்தில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ராமர் கோயில். இந்த ராமர் கோயில் மிக அழகாக கட்டியிருக்கிறார்கள். அங்கே அமைதியாக ஒவ்வொருவரும் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். புஷ்பங்களோ பழம் வாங்கி கொண்டு போய் எல்லோரும் கொடுக்கிறார்கள். கொடுத்து விட்டு அதே பிரசாதமாக வாங்கி கொடுக்கிறார்கள். இப்போது நாம் அந்த அரிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பிரயாக்ராஜில் அந்த நதிக்கரையிலேயே இந்த கோயில் அமைந்திருக்கிறது. சங்கர மடத்திற்கு இந்த கோயிலை தரிசித்து விட்டு செல்லலாம். அந்த அளவுக்கு மிக அருகிலேயே இருக்கிறது. வண்ணமயமான இந்த அரங்கத்திலே ராமர் சீதை லக்ஷ்மணரோடு காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். பக்தர்கள் எல்லோரும் வரிசையில் நின்று தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்ப்பது சகசரலிங்கம். இந்த சகசரலிங்கத்தை இது சங்கரமடத்திற்கு நேர் எதிரிலே இருக்கின்ற பிரயாக்ராஜினுடைய இரவு நேர காட்சி. ஒளிமயமாக இருக்கின்ற இந்த இடத்திலே ஏராளமான பக்தர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிறார்கள். பார்ப்பதற்கு மிக அருமையாக இருக்கிறது. நாம் இதை ஒளிப்பதிவு செய்வது போது இருட்டாக இருப்பதனாலே சில விஷயங்களை பார்க்க முடியவில்லை. அடுத்ததாக சங்கர மடத்தினுடைய மாடியிலிருந்து நாம் இதை எடுத்திருக்கிறோம். சுற்றிலும் சங்கர மடத்தில் இருக்கின்ற அந்த சிற்பங்களை எல்லாம் காண்பித்திருக்கிறேன். மிக அருமையாக கட்டியிருக்கிறார்கள். 3 மாடிகள் கொண்ட இந்த கட்டடத்திலே ஒவ்வொரு மாடியிலும் சில தெய்வத்தினுடைய திருவுருவங்கள் இருக்கின்றன. எல்லா இடங்களிலும் ஆதிசங்கருடைய திருவுருவம் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் சிறிய சிறிய சன்னதிகள் அதிகமாக இருக்கின்றன. இப்போது நாம் சகசிரலிங்கத்தை மறுபடியும் தரிசனம் செய்கிறோம். ஒரு முறை பரிசனமாக சுற்றிவிட்டு மறுபடியும் இந்த லிங்கத்தை நாம் தரிசனம் செய்கிறோம். சகசிரலிங்கம் என்று சொல்வது 1008 சிவலிங்கங்களை கொண்டது. ஒரு சிவலிங்கத்தின் மேலேயே இந்த 1008 சிவலிங்கங்களும் செதுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது நாம் கங்கா ஆரத்தி பார்ப்பதற்காக படகில் புறப்பட்டு விட்டோம். கங்கா ஆரத்தி சாயங்கால நேரத்தில் தான் பார்க்க முடியும். அதுவும் கங்கா ஆரத்திக்கு மிக அருகாமையில் இருந்து பார்ப்பது ரொம்ப கடினம். அங்கே அந்த அளவு கூட்டம் இருக்கும். நதியிலே படகிலே சென்று படகில் இருந்து கொண்டு தான் பார்க்க முடியும். அதற்காக இப்போ நான் படகில் போய் கொண்டிருக்கிறோம். நம்மோடு சேர்ந்து நிறைய பேர்கள் இந்த படகில் பிரயாணம் செய்கிறார்கள். ஆபத்து காலங்களில் உதவுவதற்காக இந்த சேஃப்டி இதையும் போட்டு கொண்டிருக்கிறோம். பிரயாக்ராஜிலிருந்து கிளம்பி தற்போது காசியிலே கங்கா ஆரத்தி நடக்கின்ற இடத்துக்கு இதை புகைப்படம் இந்த வீடியோ எடுத்திருக்கிறோம். இதை நீங்கள் தரிசிக்கலாம். பின்பக்கமாக தெரிவது கங்கா மாதா. படகு இயந்திர படகானதினாலே இந்த வீடியோவிலே அந்த இயந்திர படகுடைய அந்த இயந்திர ஒலியை நான் குறைத்து விட்டேன். ஏனென்றால் அந்த இயந்திர ஒலி மிகவும் அதிகமாக இருப்பதனாலே உங்களுக்கு இந்த காட்சி என்ன நடக்கிறது என்பது தெரியாது. இப்போது கங்கா ஆரத்தி ஆரம்பித்து விட்டார்கள். கங்கா ஆரத்தி நடந்து கொண்டிருக்கிறது. கங்கா ஆரத்தியின் போது அங்கே அவர்கள் எழுதுகின்ற மணி ஓசையின் ஒலி உங்களுக்கு கேட்கொண்டு வருவதற்காக அந்த ஒலியோடு அந்த காட்சியை அப்படியே கொடுத்திருக்கிறேன். மிக தூரத்திலிருந்து தான் வீடியோ எடுக்க முடிந்தது. அருகிலே சென்று எடுக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு கூட்டம் அதிகம். ஒளிமயமாக இருக்கின்ற இந்த இடத்திலே கங்கா மாதாவுக்கு ஆரத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமையான காட்சியை பார்க்கலாம். எல்லோரும் பயபக்தியோடு
கங்கா மாதாவை வணங்கி பஜனை பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்காரு. இந்த மேலதாளங்களோடு ஒலி எழுதி கொண்டிருக்காரு. கூட்டம் மிகவும் அதிகம். காசியில் மிகவும் பிரசித்தமானது வந்து இந்த கங்கா ஆரத்தி தான். இந்த கங்கா ஆரத்தி பார்ப்பதற்காக மாலை நேரங்களில் அவ்வளோ கூட்டம் இங்கே வருகிறது. பெரிய படகுகள் வந்து கப்பல் மாதிரி இருக்கின்ற சைஸில் இருக்கின்ற சில படகுகள் இருக்கின்றன. அதில் குறைந்தபட்சம் ஒரு 150 பேர் 200 பேர் அளவு கூட இருந்து கொண்டு பார்க்கலாம். அப்படி ஒரு வசதி இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான அந்த இயந்திர படகு. இந்த கங்கா ஆரத்தியோடு இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. எல்லோருக்கும் நமஸ்காரம்.